ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரூ பம்போட பேசிக் ஒர்க்கிங் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஸ்க்ரூ பம்ப். ஓகேங்களா, ஸ்க்ரூ பம்பில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்க்ரூவை டிரைவ் ஸ்க்ரூம்பாங்க, இன்னொரு ஸ்க்ரூவை ட்ரிவன் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிரைவ் ஸ்க்ரூனா ஒன்றும் இல்லை, டிரைவ் ஸ்க்ரூ வந்து மோட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த டிரைவ் ஸ்க்ரூ எப்போ ரொம்பலாம் ரொட்டேட் ஆகுமோ அந்த டைம் இந்த ட்ரிவன் ஸ்க்ரூவும் ரொட்டேட் ஆக தொடங்கும். ஓகேங்களா, இதோட பார்ட்ஸ் பார்த்தலாம். இது இன்லெட் போர்ட் ரெண்டுனா இருக்கும். அவுட்லெட் போர்ட்டு ஒரே ஒரு போர்ட்டு. இது சீலு, இது ரோட்டார். ஓகேங்களா, இந்த சீல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம பம்பையும் ஸ்க்ரூ பம்பையும் ஆச்சு நம்ம மோட்டரையும் ஸ்க்ரூ பம்பையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கும் போது அந்த இடத்துல இருந்து ஆயில் எதுவும் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து சீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது நம்மளோட இந்த ஸ்க்ரூவும் ரொட்டேட் ஆக தொடங்கும். ஓகேங்களா, ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆயிலை அப்போ வந்து செக் பண்ணி அந்த டைம் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெலிவரி கொடுக்க தொடங்கும். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். ஓகேங்களா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ வந்து ஹெலிக்கல் ஸ்க்ரூவாக இருக்கும். ஓகேங்களா, இது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது டிரைவ் ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது அது கூட சேர்ந்து ட்ரிவன் ஸ்க்ரூவும் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, ட்ரிவன் ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்லெட் போர்ட்டில் வந்து ஆயிலை வந்து செக் பண்ண தொடங்கி அவுட்லெட் போர்ட் வழியோட ஆயிலை வந்து டெலிவரி பண்ண தொடங்கும். ஓகேங்களா, இதுக்கான வீடியோ இந்த அளவுக்கு இதில் அதில் கிளாரிட்டி இல்லை. ஓகேங்களா, இது ஒரு கிட் இமேஜாக தான் கிடைச்சிது. இதே மாதிரி தான். ஓகேங்களா, செக் பண்ண தொடங்கும் போது ஆயில் இந்த ஏரியா வழியோட ஆயிலை செக் பண்ண தொடங்கி இந்த ஆயில் இந்த வழியோட இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே மேலே மாதிரி மூவ் ஆகுறாங்க. அப்போ வந்து இதோட ப்ரெஷர் இது வந்து இன்க்ரீஸ் ஆக தொடங்கிடும். ஓகேங்களா, ஓகே, இந்த இதோட அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் டைம் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பம்பு வந்து நம்மளால் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கெப்பாசிட்டி உண்டு. ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைப்ரேஷன் அந்த அளவுக்கு வராது. ஓகேவா, இதோட சக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டராகவே இருக்கும். ஓகேவா, இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இந்த ஸ்க்ரூ பம்போட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பராமரிப்பு செலவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இதில் வந்து டைமும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பம்ப் ரொட்டேட் ஆகும்போது ஃபிக்ஷன்லெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, இந்த பம்பு அதிக ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது இதோட ஹவுசிங்கும் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.